அந்த கட்சியின் தலைவர் என்ற விஷயத்தை மேடையில் பேசியவர்கள் ஒருவர் கூட கட்சியின் தலைவர் அவர்களே அப்படின்ட்டு ஒருவர் கூட சொல்லவில்லை. ஏனென்றால் இன்று வரை அந்த கட்சிக்கு தலைவர் பெரிய ராமதாஸா சின்ன ராமதாஸா என்ற குழப்பம் அவர்கள் அத்தனை பேர் இடையிலும் நீடிக்கிறது. தலைவர் என்று அந்த டேர்மையே யூஸ் பண்ணாமல் மேடையில் பேசியவர்கள் அத்தனை பேரும் பேசினர். திரு அன்புமணி அவர்களே, நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களேன்னு சொன்னாங்க. கட்சியோட தலைவர்ன்றதை யாரும் மேடையில் அட்ரஸ் பண்ணல. இவர் சீனியர் ராமதாஸ் வர்றதுக்கு முன்பாக திரு அன்புமணி அவர்கள் பேசியதை நம்ம கவனிக்கணும். திரு அன்புமணி அவர்கள் ரொம்ப எழுச்சியோடு அந்த வன்னிய இளைஞர்கள் எழுச்சி பெற வைக்கும் வகையில் பேசினார். நீங்களாம் யார், நம்மெல்லாம் யார், அக்கினி குளத்தில் பிறந்தவங்க, சத்திரிய வம்சம் என்று சொன்னார். அதை சொல்லிவிட்டு அப்படியே தொடர்ச்சியாக குடிசையில் இருக்கிறாங்க, ஏழையாக இருக்காங்க, விளிம்புனையில் இருக்காங்க, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய முரண் இருக்கா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாதி பெருமை பேசுகிறார். பட் சத்திரியர், வீர சத்திரியர்கள் அதை சொல்லிவிட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னா இது இந்த அந்நியன் ரெமோ மாதிரி இல்லை, இது அம்பி ரெமோ இல்லை, அம்பி ரெமோ அந்நியன். உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு இல்லை, கொடுக்க வேண்டும்னு கேட்கணும். எடுத்த உடனே நீங்கள் இந்த சாதி பெருமை சொல்லிக்கிறீங்க. நம்மலாம் மன்னர் வம்சம், எத்தனை பண்ணையார்கள், எத்தனை பேரை ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க.